والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களிலே சூரத்துல் ஜுமர் என்ற அத்தியாயத்திலே ஒரு ஆயத்து வருகிறது. அந்த வசனம் குறித்து சஹாபாக்கள் சொல்வார்கள், திரு குர்ஆனிலேயே மிகவும் மகிழ்ச்சி தருகிற ஒரு வசனம் என்று சொல்வாங்க. மகிழ்ச்சி தருகிற ஒரு வசனம். அது என்ன? அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா பாவம் செய்த, அதுவும் எல்லை மீறி பாவம் செய்த எல்லா அடியார்களையும் அழைத்து அல்லாஹுடைய அருளை விட்டும் நிராசையாகி விடாதீர்கள் என்று சொல்கிற ஒரு வசனம். குல், நபியே சொல்லுங்கள், யா இபாதி, அல்லாஹ் யாரை பார்த்து கூப்பிட்றான் பாருங்க. தொழுகையாளிகளை அல்ல, நோம்பாளிகளை அல்ல, ஹஜ்ஜு செய்பவர்களை அல்ல. யாரை கூப்பிட்றான்னு சொன்னால், தங்களுக்குத்தானே வரம்பு மீறி அநீதி இழைத்த என்னுடைய அடியார்களேன்னு கூப்பிட்றான். ரப்புடைய கருணையை பாருங்க. தொழக்கூடிய என்னுடைய அடியார்களே அப்படின்னு கூப்பிடல, நோன்பு வைக்கிற என்னுடைய அடியார்களேன்னு கூப்பிடல, ஹஜ்ஜு செய்கிற என்னுடைய அடியார்களேன்னு கூப்பிடல. யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி தங்களுக்குத்தானே அநீதி இழைத்து கொண்ட என் அடியார்களே. லா தக்னது, நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளை விட்டும். லா யக்ஃபிரு துனூப இல்லா ஜமீஆ, இல்லாஹு, பாவங்களை அவனை தவிர யாரும் மன்னிப்பதில்லை. இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பாருங்க எவ்வளோ அழகான ஒரு வசனம். அதனால தான் இந்த வசனத்தை பற்றி சஹாபாக்கள் சொன்னாங்க, குர்ஆனில் ஆக மகிழ்ச்சி ஊட்டுகிற வசனம். அவ எத்தகைய ஒரு பாதையும் அல்லாஹுடைய அருளை விட்டும் நிராசை அடைய வேண்டியதில்லை. ஒரு நிமிஷம் மன வருந்தினால் போதும் காலத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் அழிச்சிரும். ஒரு நிமிஷம்தான். பனு இஸ்ராயல்களில் ஒரு மனிதர் இருந்தார், கிஃபில் அவருடைய பெயர். எல்லா பாவத்தையும் செய்வார், அவர் செய்யாத பாவமே இல்லை. ஒரு பெண்மணி தன்னுடைய ஒரு தேவைக்காக அவரிடம் வந்து உதவி கேட்கிறார், சில பொற்காசுகளை கேட்கிறார். அவர் வழக்கம் போல் தன்னுடைய ஆசைக்கு இணங்கினால் தருவதாக கூறுகிறார். அந்த பெண்ணோ கெட்ட நடத்தையுள்ள பெண் அல்ல, ஒரு நிர்பந்தத்தில் உதவிக்கு வந்து விட்டார். சரி, தன்னுடைய நிர்பந்தத்திற்கு சம்மதிக்க இணங்கவும் செய்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இணங்கிய பிறகு அப்பெண்மணி அழ ஆரம்பித்து விடுகிறார். இப்போ அவர் கேட்குறாரு, கிஃபில் ஏமா அழுகிறேன்னு சொல்லி. இல்லை, நான் இந்த மாதிரி பாவத்தை வாழ்க்கையில் செஞ்சதில்லை, இன்றைக்கி சில காசுகளுக்காக உங்கள் ஆசைக்கு இணங்க வேண்டிய ஒரு பாவத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது என்று அழுகிறேன்னு சொன்னார். அவ்வளோதான், அவருக்கு அந்த ஒரு வார்த்தை மனசில் எதோ ஏற்படுத்தி போச்சு. உடனே சரி, நான் தந்த காசு தந்ததாகவே இருக்கட்டும், இனிமேல் இந்த கிஃபில் பாவமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னார். ஒரு வார்த்தை, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன். அவ்வளோதான், அந்த ராத்திரியே இறந்துட்டார். காலையில் அவருடைய வீட்டு வாசலில் எழுதப்பட்டிருக்கிறது, கஃபரல்லாஹு லில் கிஃபில், நேற்று இரவு இறந்து போன கிஃபிலை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அந்த காலத்தில் இறந்தவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களாங்கிறது வீட்டு வாசலே எழுதப்பட்டுரும். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாத்துட்டான். இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் செஞ்ச கருமை. இல்லைன்னா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் வீட்டு வாசலில் காலையில் எழுதப்பட்டிருக்குது, இரவில் இறந்து போன கிஃபிலை அல்லாஹ் மன்னித்து விட்டான். பாருங்க, காலம்பூரா பாவம் செஞ்சவர் ஒரு வார்த்தை தான், இனி பாவம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இதைத்தான். இந்த ஒரு நிமிஷம் சரணடைஞ்சிட்டான்னு வைங்களேன் அடியான், அல்லாஹ் மன்னிச்சிடும். இந்த ஆயத்தில் அதைத்தான் சொல்கிறான். வாழ்க்கை பூரா வரம்பு மீறி எப்போதோ பாவம் செஞ்சவங்க இல்லை, அல்லாஹ் சொல்கிற வார்த்தையே தான். அஸ்ரஃபுன்னு சொன்னாலே காலம்பூரா பாவத்திலேயே வரம்பு மீறி போன ஆளுகளே நம்பிக்கை இழக்காதீங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பாங்கிறத இந்த திருவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த ரமதானுடைய 2வது 10 மஃபிரத்துடைய 10, அது நாளையோடு நிறைவு பெறுகிறது. இந்த 10 நிறைவடைகிற நேரத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. நாமும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்வோம். வாழ்க்கையில் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற இறைவன் காலையிலும் அழைக்கிறான், இரவிலும் அழைக்கிறான். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா, நான் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக அந்த வசனமும் இதிலே வருகிறது. அதே போல் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் முஃமின், அதில் துஆவை பற்றி ஒரு வசனம் வருகிறது.
துஆ என்றாலே நாம் என்ன சொல்கிறோம்? இபாதத். துஆ ஹுவல் இபாதா. துஆ என்றால் வணக்கம் என்று சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வகால ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு சொல்கிறான், உதுஊனி, என்னை அலையுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குறத கொடுக்குறேன்னு சொல்கிறான். துஆ செய்யாதவர்களை அல்லாஹ் தற்பெருமைக்குரியவர்கள் என்று சொல்கிறான். துஆ யார் செய்கிறது இல்லையோ தற்பெருமைக்குரியவர்கள். எனவே ரமதானில் எப்போதுமே துஆ குறித்து சில விஷயங்களை சொல்வதுண்டு. ஏன்னா ரமதான் துஆவுடைய ஒரு மாதம் இது. அல்லாஹ் மற்ற உம்மத்துகளில் அந்த உம்மத்துடைய நபிமார்களுக்கு கொடுத்த 3 சிறப்புகளை இந்த உம்மத்துக்கே கொடுத்துருக்கலாம். மற்ற சமுதாயங்களில் அந்த நபிமார்களுக்கு அது சொல்லப்பட்டது. இந்த உம்மத்தில் நமக்கே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி ஒரு 3 விஷயம் இருக்குது. முதலாவது விஷயம் என்னன்னா, முன் சென்ற காலங்களில் அல்லாஹ் ஒரு நபியை அனுப்புகிறான்னு சொன்னால் அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் இந்த உம்மத்துக்கெல்லாம் சாட்சி, உங்களுடைய உம்மத்துக்கு நீங்கள் சாட்சின்னு சொல்லுவான். அவர் சாட்சியாக இருப்பார். ஆனால் இந்த உம்மத்தை அல்லாஹ் முந்தைய சமுதாயங்களுக்கெல்லாம் சாட்சியாக ஆக்கிட்டான். லித்தகூனு ஷுஹதா அலன்னாஸ், நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் தான் சாட்சியாளர்கள். மறுமையில் மற்ற நபிமார்களுடைய உம்மத்துக்கு நம்ம தான் சாட்சி சொல்லுவோம், எல்லா நபிமார்களுக்கும். இது முதலாவது சிறப்பு. ரெண்டாவது சிறப்பு என்ன? மற்ற நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அந்த நபிக்கு சொன்னான், உங்களுக்கு நான் எந்த சிரமத்தையும் தரலேன்னு சொல்லி. ஆனால் குர்ஆனில் இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு நான் மார்க்கத்தில் எந்த கஷ்டத்தையும் நான் தரலன்னு சொல்கிறான். மூணாவது, மற்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நபியை நீங்கள் துஆ செஞ்சால் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி. ஆனால் இந்த உம்மத்தை பார்த்து சொல்கிறான், நீங்கள் என்னிடம் துஆ செய்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறான். ரமதானுக்கும் துஆவுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? சூரத்துல் பக்ராவில் நோன்பு குறித்து வரக்கூடிய 2 வசனங்களுக்கு நடுவில் அல்லாஹ் துஆவை பற்றி சொல்கிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி என்று முதல்ல ஒரு வசனம், அதற்கடுத்து வஹில்ல லக்கும் என்று ஒரு வசனம். இந்த ரெண்டுமே நோன்பை பற்றி பேசுகிறது, நோன்புனுடைய சட்டங்களை பற்றி பேசுகிறது. இந்த ரெண்டுக்கு நடுவில் அல்லாஹ் ஒரு ஆயத்து சொல்லுவான், வைதா சஅலக இபாதி, நபியே என்னை பற்றி என் அடியார்கள் உங்களிடம் கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் அவர்களுக்கு நெருக்கத்தில் இருக்கிறேன். அவர்கள் என்னை அழைத்தால் நான் அந்த அழைப்பை ஏற்று அவர்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று துஆவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, ரமதானுக்கும் துஆவுக்கும் அவ்வளவு நெருக்கம் இருக்குது. மற்ற காலங்களில் துஆ ஏற்கப்படுகிற நேரங்கள் என்று சில நேரம் இருக்குது. ரமதான் எப்படிப்பட்ட மாதம்? எல்லா நொடியும் துஆ ஏற்கப்படுது. ரமதானுடைய அத்தனை நேரமும் துஆ ஏற்கப்படுது. அதனால தான் ஹதீஸில் 3 பேருடைய துஆக்கள் மறுக்கப்படுவதில்லை. ஒரு நேர்மையான ஆட்சியாளர், ஒரு நோன்பாளி, ஒரு அநீதி இழைக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனை, இந்த 3 துஆக்களும் நிராகரிக்கப்படுவதே கிடையாது. அப்போ நோன்பாளி எப்போ துஆ செஞ்சாலும் கபூலாகும். நாம் இந்த ரமதானில் இப்போ இன்றோடு என்னங்க 18 நோன்புகள் ஆயிருக்கு. நம்ம எவ்வளோ துஆ செஞ்சுருப்போம் யோசிச்சு பாருங்க. எப்போ துஆ செஞ்சாலும் கபூலாகும். விசேஷமாக நோன்பு திறக்கிற நேரம், சஹருடைய நேரம் என்றெல்லாம் இருந்தாலும் நோன்பு வைத்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் துஆ கபூலாகும். ஆனால் நாம் துஆவுடைய வாய்ப்புகளை பயன்படுத்துறதில்லை. எத்தனையோ பயான்கள் கேட்டாலுமே கூட நாம் அதிகமாக என்ன செய்வது கிடையாது, துஆ அதிகமே செய்வது கிடையாது. அதனால் அருமையானவர்களே, துஆவுடைய மகத்துவத்தை விளங்கணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை குர்ஆனை துஆவை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கிறான், துஆவை கொண்டு தான் முடிச்சிருக்கிறான். புரியுங்களா? குர்ஆனுடைய ஆரம்பமும் துஆ தான், குர்ஆனுடைய கடைசியும் துஆ தான். குர்ஆனுடைய ஆரம்பம் எதுங்க? ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவில் அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு என்ன வருது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டு. இது என்ன துஆ? குர்ஆனுடைய கடைசி சூரா எது? குல் அஊது பிரப்பின் நாஸ், நான் மனிதர்களுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இது என்ன துஆ? அப்போ குர்ஆனுடைய ஆரம்பமும் துஆ தான், குர்ஆனுடைய இறுதியும் துஆ தான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்தை துஆவை கொண்டு ஆரம்பித்து துஆவை கொண்டே என்ன செஞ்சிருக்கிறான்? முடிச்சிருக்கிறான். இதிலிருந்தே திருமறையினுடைய துஆவினுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பாருங்கள், துஆ கேட்குற விஷயத்தில் நாம் பொதுவாக எல்லாரும் ஏன் அலட்சியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால்,
கேட்குறதெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு நமக்கு நாமே ஒரு சந்தேகம். அதனால தான் அலட்சியமாக இருக்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க, லா அஹ்மிலு ஹம்மல் இஜாபா, நான் எப்போதுமே துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறதா என்பதை குறித்து நான் கவலை கொண்டது கிடையாது. துவா ஏற்றுக்கொள்ளப்படுதா அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. வலாக்கின் அஹ்மிலு ஹம்மத் துவா, நான் துவா செய்கிற வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறேனா அதை பற்றி தான் நான் கவலைப்படுவேன். நல்ல கவனிங்க, அவர் என்ன சொல்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளப்படுதா என்பதை நான் சிந்திக்கிறதே இல்லை. துவா செய்கிற வாய்ப்பு எனக்கு தரப்பட்டிருக்குதா அதைத்தான் நான் சிந்திப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நல்லதை நாடினால் அவருக்கு துவா செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான் என்று ஹதீஸில் வருது. அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை நாடிட்டானா நீங்கள் துவா செய்கிற அடியாராக இருப்பீங்க. அப்போ நீங்கள் துவா செய்வது பற்றி யோசிக்கணுமே தவிர துவா ஏற்கப்படுதா இல்லையா அப்படிங்கிறது குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கவே கூடாது. துவா ஏற்கப்படுவதற்குரிய அர்த்தங்கள் 3 அர்த்தம் இருக்குது. நம்ம நிறைவேறதில்லை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அப்படி கிடையாது. துவா ஏற்கப்படுவதற்கு 3 பொருள் இருக்குது. நீங்கள் கேட்டதே தரப்படலாம். நீங்கள் கேட்டதற்கு பதிலாக மறுமையில் அல்லாஹ் அந்த துவாவுக்குரியதை மறைச்சி வச்சிருப்பான். நீங்கள் துவா ஒன்று கேட்டிருப்பீங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்தை அல்லாஹ் தடுத்திருப்பான். இன்னைக்கு நீங்கள் ஒரு துவா கேட்டீங்கன்னு வைங்க, இந்த துவாவுனால நாளைக்கு வர வேண்டிய ஹார்ட் அட்டாக் அல்லாஹ் தடுத்துருவான். நமக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கிறோம் நாம. அப்போ எத்தனை துவாக்கள் நமக்கு ஏற்கப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நமக்கு வர வேண்டிய நோய்கள் வராமல் போகுதுன்னா துவா தான். அப்போ துவா ஏற்கப்படுவதற்கான அர்த்தத்தை நாம் சுருக்கிட்டோம். நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்காத மாதிரி தெரியுது. இந்த எண்ணம் முதல்ல வரவே கூடாது. அதனால் இதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அழகான துவாக்கள் எப்படி எல்லாம் செய்யணும் என்பதை 1-2 உதாரணங்கள் சொல்கிறேன். துவா நம்ம கேட்டதே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா? நம்ம கேட்டது கிடைக்கிறதுக்கு, துவா ஏற்கப்படுவதற்கு நாம் சில காரியங்கள் செய்யணும். முதலாவது என்ன, துவாவுக்கு முன்னால் ஏதாவது ஒரு சதக்கா செய்யுங்க. துவாவுக்கு முன்னால் சதக்கா செய்யுங்க. பள்ளிக்கு வரும்போது யாராவது மிஸ்கின்களுக்கு ஏதாவது ஒரு சதக்கா செய்யுங்க. இது முதலாவது. ரெண்டாவது என்ன, துவாவுக்கு முன்னால் நிறைய திக்ரு செய்யுங்க. திக்ரு செஞ்சுட்டு துவா செஞ்சால் கபூல் ஆகிடும். மூணாவது என்ன, உங்களுக்கு தெரிந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அடிக்கடி சொல்லுங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? யா ஹய்யு தெரியுமா, யா கையூம், யாதல் ஜலாலி வல் இக்ராம், என்ன தெரியும்? எதுவுமே தெரியலையா, யா ரப் யா ரப் யா ரப்னு சொல்லிக்கிட்டே இருங்க போதும். இந்த ஒரு வார்த்தை வானத்தின் கதவுகளை திறக்க போதுமானது. யா ரப்னு சொல்லுங்க. இதெல்லாம் துவாவில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். துவான்னு சொன்னாலே கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை, எல்லாம் அதை கூட இதை கூட இல்லை, அல்லாவை இடையில கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதும் துவா. யா ரப்புன்னு சொல்லணும், யா ஹைன்னு சொல்லணும், யா கையம்னு சொல்லணும், யா அலீம்னு சொல்லணும், யா கதீர்னு சொல்லணும், யா அலி என்று சொல்லணும். அல்லாவுடைய திருநாமங்கள் எத்தனை உங்களுக்கு தெரியுமோ, துவா நடுவில் இதெல்லாம் சொல்லி 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 அப்புறம் தேவைகளை கேட்டு பாருங்க. இதெல்லாம் அனுபவத்தில் கடைபிடிச்சு பார்க்கணும், பயான்கள் கேட்பதற்கில்லை. அப்போ துவா கபூல் ஆகிறத நீங்கள் அனுபவத்தில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். யா ரஹ்மான்னு சொல்லுங்கள், யா ரஹீம்னு சொல்லுங்கள். துவாவில் யா அஹத், யா சமத் எல்லாருக்கும் வரக்கூடிய வார்த்தை. இதெல்லாம் கேட்டு துவா செஞ்சு பார்த்தா துவா கபூல் ஆகும். துவாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே செலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இடையிடையே செலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். ஆரம்பத்திலையும் நடுவுலையும் முடிக்கும் போதும் எவ்வளவு செலவாத்து சொல்லமோ துவா வேகமாக கபூல் ஆகும். துவாவில் அல்லாட்ட அடம்பிடிக்க வேண்டும். அல்லாட்ட மனுஷன்ட அடம் பிடிச்சா அடி விடும், அல்லாட்ட அடம் பிடிச்சா அருள் கிடைக்கும் இல்லையா? ஒரு குழந்தை கூட தாய்கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சா அடி தான் விடும். அப்படி தானே? தாயினா ஒரு அடி பார்க்குற வரைக்கும் பார்ப்பாங்க, அடிச்சு விடுவாங்க. அல்லாட்ட அடம் பிடிச்சா அல்லாவுடைய அருள் கிடைக்கும். ஹதீஸில் அப்படி தான் வருது, அலிஹு, அல்லாட்ட அடம்பிடித்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் துவா ஏற்கப்படுவதற்கு முன்னால் இந்த மாதிரி ஏதாவது செய்கிறது, ஒரு சதக்கா, ஒரு முக்கியமான துவா கேட்க வர்றீங்களா, யாருக்காவது நல்ல சாப்பாடு போடுங்க, சந்தோஷப்படுத்து, ஒரு மிஸ்கீனை சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் வந்து துவா கேட்டு பாருங்க, துவா கபூல் ஆகிடும். அல்லாஹ்விடத்தில் நல்லடியார்கள் விதவிதமாகலாம் என்ன செய்வாங்க, துவாக்கள் கேட்பாங்க. துவா என்பது வந்துவிட்ட சோதனையிலிருந்தும் பலன் தரும், வராத சோதனையிலிருந்தும் பலன் தரும். துவா கேட்டுகிட்டே இருந்தால் நிறைய சோதனை வராது. வித்தியாசமாகலாம் துவா செய்வாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதரை கடந்து போகிறாங்க. அவர் இப்படி துவா செய்கிறாரு, அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல். யா அல்லாஹ், உன்னுடைய
அந்த குறைந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியார்கள் இருக்கிறார்களே, அந்த கூட்டத்தில் என்னையும் சேர்த்தருள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த குறைவான அடியார்களில் என்னையும் சேர்த்தருள். அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல்னு சொல்லி உமருல்லான் அவர்களுக்கு இந்த துவா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவரை அழைத்து கேட்டாங்க, இப்படி ஒரு துவா நீ எங்கிருந்துப்பா எடுத்த? இப்படி துவா உனக்கு எப்படி கிடைச்சிது? உன்னுடைய குறைவான அடியார்களோடு என்னையும் சேர்த்தருள்னு சொல்லி. பாருங்க, குரானை சிந்திக்கிற மக்களுக்கு விதவிதமாக தோணும். அப்போ அவர் சொன்னார், நான் குரானில் பார்க்குறேன், அல்லாஹ் நல்ல விஷயங்களை பற்றி சொல்கிற இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் பேர் அப்படின்னு தான் சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ஆமன மஅஹு இல்லா கலீல். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு சொற்ப நபர்கள் தான் ஈமான் கொண்டார்கள். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு ஈமான் கொண்ட கூட்டம் சொற்ப கூட்டம் தான். சூரா வாக்கியால சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்? சுல்லத்தும் மினல் அவ்வலீன் ஒ கலீலும் மினல் ஆஹிரீன். முன்னோர்களில் ஒரு சிறிய கூட்டம், பின்னோர்களில் ஒரு கொஞ்சம் கூட்டங்கிறான். அப்போ சொர்க்கத்துக்கு போகிற கூட்டமும் கொஞ்சம் கூட்டம் தான் தெரியுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் சொன்னான், யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. தாவூதுடைய குடும்பத்தாரே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள்னு சொல்லிட்டு, ஓ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்துகிற அடியார்கள் கம்மி தாங்கிறான். அங்கே என்னங்க கொஞ்சம் பேர் தான். இன்னைக்கு ஓதுனோம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட 2 வழக்காளிகள் வந்தாங்க. ஒருத்தர் 99 ஆடு வச்சிருக்கிறாரு, ஒருத்தர் ஒரு ஆடு வச்சிருக்கிறாரு. 99 ஆடு வச்சிருக்கிறவன் ஒரு ஆட்டுக்காரன்ட்ட, ஏன்டா எனக்கு அந்த ஒன்றை கொடுத்துட்டு நான் 100 ஆக்கிக்கிறேன்னு சொன்னதா ஒரு வழக்கு வருது. அங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பங்காளிகள் எப்போதுமே ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைக்கிறார்கள், எல்லை மீறுகிறார்கள். பங்காளிகள் ஒரு ஆள் இன்னொருத்தருக்கு அநீதி இழைப்பான். ஆனால் இல்லல்லதீன ஆமனு ஆமிலு சாலிஹாத், ஈமான் கொண்டு அமல் செய்கிறவர்களை தவிர அவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க. ஓ கலீலும் ஆகும், ஆனால் அவங்க கம்மி தாங்கிறான். அப்போ அவர் சொன்னார், பாருங்க, எல்லா இடத்துலையும் நல்லவர்கள் கம்மி கம்மின்னு அல்லாஹ் சொல்கிறான். உமருல்லானவர்கள் ஆச்சரியப்பட்டு அழுதாங்க. அங்கேயே துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல். அல்லாஹ் இந்த குறைவான அடியார்கள்னு சொல்கிற இல்லையா, அதில் என்னையும் சேர்த்துக்கன்னு சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் குரானை விளங்கி அதிலிருந்து என்ன செய்வாங்க? துவாக்கள் செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எனவே அருமையானவர்களே, ரமதான் துவாவுக்குரிய அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நம்ம துவா செய்யலைன்னா வேறு எந்த மாதத்தில் துவாவுடைய இன்பம் வரும்? ரமதானில் துவாவுடைய இன்பம் உங்களுக்கு வரலன்னு சொன்னால் 11 மாதமும் துவாவுடைய இன்பம் வரவே வராது. அதனால் சஹரில் இஃப்தாரில் அல்லாஹ்விடத்தில், ஏன்னா அதிகமாக நம்ம துவா செய்ய வேண்டிய தேவை நமக்காக மட்டும் இல்லை, முழு உம்மத்துக்கும் துவாவுக்காக வேண்டி நாம் என்னங்க தேவையுள்ள மக்களாக இருக்கிறோம். எனவே நொடி பொழுதுகள் அத்தனையும் துவா செய்யுங்க. கடையில் இருந்தாலும் துவா செய்யலாம், யாரும் வரல கடைக்கு, அந்த நேரத்தில் துவா செய்யலாம். எல்லா நேரங்களிலும் துவா செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு இருந்தும் படுத்துக்கொண்டே துவா செய்யலாம். சும்மா உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் துவா செய்யலாம். 18 நாட்கள் முடிந்து போனது, எஞ்சி இருக்கிற நாட்களுடைய ஒவ்வொரு நொடியும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரமதான் துவாவுடைய மாதம். அல்லாஹ் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்கிறான். 3வது விஷயமாக, இதோ நாளையோடு 2வது 10 முடிந்து 3வது 10 ஆரம்பிக்கிறது. 3வது 10ல் தான் யாத்திகாஃபு, லைலத்துல் கத்ரு, இந்த வணக்கங்கள் எல்லாம் 3வது 10ல் தான் இருக்குது. மற்ற வணக்கங்களை வாழ்க்கையில் எப்போனாலும் செய்யலாம், ஆனால் இது இங்கே தான் நம்ம செய்ய முடியும். அதனால் அதை பற்றிய சில விஷயங்களை நினைவூட்டுகிறேன். ஏத்திகாஃபுங்கிறது ரமதானுடைய பிரத்யேக அமல். மற்ற காலத்திலையும் ஏத்திகாஃப் இருக்கலாம், அது நஃபிலான ஏத்திகாஃப்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் நிறைவேறுவதற்கு நேர்ச்சி செய்யலாம். ஒரு காரியம் நடக்கணும், நேர்ச்சி செஞ்சு ஏத்திகாஃப் இருக்கலாம். அது ஃபர்து, அது கட்டாயமாயிடும். அந்த காலத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா பள்ளியில் ஏத்திகாஃப் இருப்பதாக நேர்ச்சி பண்ணுவாங்க. 1 நாளோ 2 நாளோ அவர் விரும்புகிற காலத்தை சொல்லி நேர்ச்சி பண்ணலாம். அந்த மாதிரியான ஏத்திகாஃபுகளும் இருக்குது. ஆனால் ரமதானுடைய ஏத்திகாஃபுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, ரமதானுடைய கடைசி 10 ஏத்திகாஃப் இருப்பது முஅக்கதாவான சுன்னத்து. ரமதான் முழுவதும் ஏத்திகாஃப் இருப்பது சுன்னத்து கைர முஅக்கதா. ரமதான் முழுவதும் ஏத்திகாஃப் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதான் முழுவதுமே 2 முறை ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. 2 தடவை அவங்களுடைய ஆயுள்ல ரமதான் முழுவதும் இருந்திருக்கிறாங்க. அதைத்தான் நம்முடைய பெரியார்கள் எடுத்தாங்க. ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க தான் இந்தியாவில் இந்த ஏத்திகாஃப்ங்கிற அமலுக்கு உயிரோட்டம் கொடுத்த பெருமகன். அதுக்கு முன்னால் ஏத்திகாஃப்ங்கிறது அதில் ஒரு விழிப்புணர்வே கிடையாது.
அவங்க தன்னுடைய முரீதுகளோடு ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அவங்க ஆரம்பித்தது இன்னைக்கு உலகம் பூரா அவங்களுடைய முரீதுகள், அவங்கள்ட்ட பையத்து வாங்கினவங்க இந்த அமலை உலகம் பூரா உயிர்ப்பிச்சாங்க. இப்போ அதனுடைய நன்மை பூரா அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாத இஅ்திகாஃப் தான் நம்முடைய பெரியார்கள் இருப்பாங்க. ஒரு பள்ளியில் ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருக்கிற யாராவது ஒருத்தராவது இருக்கணும். வரக்கூடிய வருடங்களில் அப்படி யாராவது தயாராகுங்க, நியத்து பண்ணுங்க. ரமலான் ஒரு மாதம் அல்லாஹ்வுடைய வீட்டில் நான் இருப்பேன் இல்லையா? நம்ம எதுக்கோ தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் செய்கிற நாமம், அப்போ ரமலான் ஒரு மாத இஅ்திகாஃபும் இருக்கணும். அதுவும் ஒரு அமல் தான். அது கடைசி பத்தில் இருப்பது ஒரு முஅக்கதாவான ஒரு சுன்னத்தாக இருக்குது. இஅ்திகாஃப்னால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் இஅ்திகாஃப் இருக்கிறவருக்கு கிடைச்சிடும். நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறதான், நீங்கள் இஅ்திகாஃப் இருந்தீங்கன்னு சொன்னால் பல ஹதீஸுகளில் தனித்தனியாக சொல்லப்பட்ட அத்தனை சிறப்பும் இஅ்திகாஃப் இருக்கிறவருக்கு கிடைச்சிடும். அதில் ஒரு ஹதீஸ் தான், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல அல்லாஹை பார்க்குறாங்க, அல்லாஹ்வோடு பேசுகிறாங்க. அல்லாஹ் கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, வானவர்கள் எதை குறித்து தங்களிடையே விவாதிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? வானவர்கள் எதை பற்றி பேசுகிறாங்க, மலக்குமார்கள் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியுமான்னு அல்லாஹ் என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன் தெரியலையேன்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், தன்னுடைய கரத்தை என்னுடைய மார்பில் வைத்தான். அப்போ அதனுடைய ரப்புடைய கரத்தினுடைய குளிர்ச்சியை என் பாதம் வரைக்கும் நான் உணர்ந்தேன். அல்லாஹ் வச்சதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைவான விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேட்டான் அல்லாஹ், வானவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று தெரிகிறதா அப்படின்னு கேட்டான். இப்போ நான் சொன்னேன், ஆம் யா அல்லாஹ் எனக்கு தெரியுது, எதை பற்றி பேசுகிறாங்கன்னு கேட்டபோது, ஃபில் கஃபாரா, மலக்குமார்கள் சின்ன சின்ன பாவங்களுக்குரிய பரிகாரமாக உள்ள அமல்கள், பரிகார அமல்களை பற்றி பேசுகிறாங்க. அந்த பரிகார அமல்கள் என்ன? அதில் அமலே அல் முக்ஸு ஃபில் மசாஜித், பள்ளியில் தங்கி இருப்பது. பள்ளியில் ஒரு அடியான் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கிறானோ பாவம் பூரா கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஞாபகம் வச்சிருங்க. அமல் என்னங்க? பள்ளியில் இருப்பது தான். ரெண்டாவது அமல் என்ன? பள்ளிக்கு நடந்து வர்றது. மூணாவது அமல் என்ன? ஒதுவை நிரப்பமாக செய்கிறது. இந்த மூணு யார் செய்கிறாரோ அவருக்கான வாக்களிப்பை பாருங்க. இந்த மூணையும் செஞ்சா பள்ளியில் இருக்கிறது, சும்மா அதிக நேரம் பள்ளியிலே உட்கார்ந்துருக்கணும், பள்ளியில் இருக்கிறது, பள்ளிக்கு நடந்து வர்றது, ஒதுவை நிரப்பமாக செய்கிறது, இந்த மூணையும் செஞ்சா மன் ஃபஅல ذلك, யார் இந்த மூணையும் செய்வாரோ ஆஷ பி கைர், வாழ்விலும் நலமாக வாழ்வார். வமாத்த பி கைர், மௌத்தான நல்ல மௌத்தை அடைவார். வ ஹரஜ மின் ஸுனூபி, அவர் பாவங்களிலிருந்து அன்று பிறந்த குழந்தையை போல ஆகிவிடுவார். நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த சிறப்பு நினைக்கிறீங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் அன்று பிறந்த குழந்தையை போல ஆகிடுவார். இந்த மாதிரி பல அமல்கள் இருக்குது. அந்த அமலை செய்கிறவன் அன்று பிறந்த குழந்தையை போல ஆகிடுவான். இந்த மூணு அமலில் என்னங்க கஷ்டம் இருக்குது? இப்போ இஅ்திகாஃப் இருக்கிறவர் இதில் ரெண்டு அமலை செய்கிறார். பள்ளி வாசல்லையே உட்கார்ந்துருக்கிறார், ஒது செய்ய தான் போகிறார், சுன்னத்துகளை பேணி ஒது செய்கிறார், இந்த ரெண்டையும் செய்கிறார். அப்போ இதை பற்றி தான் மாணவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தான். இந்த ஹதீஸுடைய தொடரில் வர்றதுனால சொல்கிறேன். அல்லாஹ் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, நபியே நீங்கள் தொழுதீங்கன்னு சொன்னால், ஃபர்தோ நஃபீலோ எந்த தொழுதாலும் இந்த துஆ கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்க்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாக்கீன். யா அல்லாஹ், உன்னிடம் ஃபிஅலல் கைராத், எல்லா நலவுகளையும் செய்வதற்கு வாய்ப்பை கேட்கிறேன். வ தர்க்கல் முன்கராத், எல்லா தீமைகளை விட்டு விலகுவதற்கு உன்னிடம் உதவி கேட்கிறேன். வ ஹுப்பல் மசாக்கீன், நான் ஏழைகளை நேசிப்பவனாக இருக்க எனக்கு வழி செய்யுமாறு கேட்கிறேன். ஃபைதா அரத்த பி கௌமின் ஃபித்னதன், ஒரு கூட்டத்திற்கு நீ சோதனையை நாடிவிட்டால், ஃபக்பித்னி இலைக்க கைர மஃப்தூன், உன் பக்கமாக என்ன சோதனைக்குள்ளாக்காம மௌத்தாக்கிரு. இதை அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த துஆ எது அப்படின்னா இந்த துஆ தான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத்தி வ தர்க்கல் முன்கராத்தி வ ஹுப்பல் மசாக்கீன். இந்த மூணை கேட்டாலே போதும். பிறகு அல்லாஹ் சொன்னான், அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில் வருது, அந்தஸ்துகளை படித்தரங்களை உயர்த்துவது எது தெரியுமா? இத்ஆமுத் தஆம், உணவளிப்பது, வ இஃஷாஉ ஸலாம், சலாமை பரப்புவது, வ ஸலாத்து பில் லைலி வன் நாஸு நியாம், இரவுல மக்கள் தூங்கும் போது தஹஜ்ஜத் தொழுவது என்று என்னங்க அல்லாஹ் சொன்னான். அப்போ அருமையானவர்களே, இஅ்திகாஃபில் பள்ளியில் உட்கார்ந்துருக்கிறார். நீங்கள் சாதாரணமாக தொழுதுட்டு ஒரு 5 நிமிஷம் பள்ளியில் உட்கார்ந்துருந்தாலே
மலக்குகள் துவா செஞ்சுட்டே இருப்பாங்க, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிரு, இவருக்கு கருணை காட்டு. பள்ளியில் உட்கார்றதுனால அசருக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு பள்ளியில் உட்கார்ந்தா என்னென்ன நன்மை எல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதெல்லாம் ஏத்திகாஃப் இருக்கிறவருக்கு கிடைச்சிடும். அதனால கடைசி 10 ஆரம்பிக்குது. நிறைய மக்கள் ஏத்திகாஃப் இருப்பதை முடிவு பண்ணுங்க. 10 நாளுமே ஏத்திகாஃப் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வாலிபர்கள், நடுத்தர மக்கள் எல்லாருமே, சரிங்களா? குறைஞ்சபட்சம் முடியலையா ஒரு 3 நாள் ஏத்திகாஃப் இருக்கிறத கடைசியாக உள்ள 27 ஒரு 3 நாள் ஏத்திகாஃப் இருக்க முயற்சி செய்யுங்க. அதுவும் முடியலையா குறைஞ்சது 1 நாள் ஏத்திகாஃப் இருங்க. இது எதுவுமே இதெல்லாம் முடியலைங்கிறது நம்மளா வச்சுக்கிறது, இதெல்லாம் வாய்ப்பு இல்லையா? இந்த கடைசி 10 நாளில் காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு இஷ்ராக் வரைக்கும் பள்ளியில் இருங்க, மாலையில் அசருக்கு பிறகு மக்ரிப் வரைக்கும் பள்ளியில் இருந்து மக்ரிபை பள்ளியில் நோன்பு திறந்துட்டு வீட்டுக்கு போங்க. குறைஞ்சபட்சம் கடைசி 10 இதையாவது செய்யுங்க. காலையிலும் மாலையிலும் ஃபஜ்ருக்கு பிறகு அசருக்கு பிறகு பள்ளியில் உட்கார்ந்துருப்போம், இதில் ஏதாவது ஒன்று செய்யுங்க. மற்ற நாட்கள் மாதிரி முதல் 2 மாதிரியானதல்ல கடைசி 10. ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 அமல் செய்வதை பற்றி என்ன வருதுன்னா, வரிந்து கட்டுவார்கள். வரிஞ்சு கட்டிட்டு அமல் செய்வாங்க. நம்ம சொல்கிறோமா இல்லையா, வரிஞ்சு கட்டிட்டு வேலை செய்கிறது. மொதல் 10 செய்யாத அளவுக்கு ரமதானுடைய கடைசி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு முனைப்போடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏத்திகாஃபில் ஈடுபாடு காட்டுவாங்கன்னு ஹதீஸுகளில் வர்றதுனால நாம் என்ன செய்யணும், இந்த கடைசி 10 நிறைய அமல்கள் செய்யணும். ஏத்திகாஃபில் இருக்கிற நேரங்களில் குர்ஆனுடைய துவாக்கள், ஹதீஸுடைய துவாக்கள், அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பாடம் செய்யணும். எனவே ரமதானுடைய இந்த கடைசி 10 தான் லைலத்துல் கத்ரும் இருக்குது. லைலத்துல் கத்ர் 27 என்ற ஒரு கருத்து பெரும்பான்மை கருத்தாக இருந்தாலும் அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்ன, மாறி மாறி வரலாம். கடைசி 10 மாறி மாறி வரலாம், ஒற்றைப்படையிலும் வரலாம், இரட்டைப்படையிலும் வரலாம். அதிக நம்பிக்கை, மக்களை நிராசையாக்க கூடாதுங்கிறதுக்காக அதிகமாக நம்பிக்கை வைக்கிறது இன்னென்ன இரவுகள்னு சொன்னாங்க. இப்போ ஏத்திகாஃப் இருந்துட்டார்னா அவருக்கு எப்படியோ லைலத்துல் கத்ர் கிடச்சி போயிடும். அவர் தூங்கிக்கிட்டே அந்த இரவில் கழிச்சாலும் சரி, ஏன்னா இஷாவை ஜமாத்தோடு தொழுதுட்டார், ஃபஜ்ரை ஜமாத்தோடு தொழுதுருவார். இந்த ரெண்டையும் தொழுதுட்டாலே ராத்திரி பூரா பள்ளியில் நின்று தொழுத நன்மை கிடைச்சிறது. எனவே கடைசி 10 நாட்களை தான் நம்ம பெண்கள் அதிகமாக வீணாக்குறாங்க, தாய்மார்கள் அதிகம் வீணாக்குறாங்க. எனவே அவர்களை வீட்டில் தொழுகைக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்துல வீட்டில் பெண்களை ஏத்திகாஃப் இருக்க சொல்லுங்கள். பெண்கள் பள்ளிக்கு வர முடியாது, அது சஹாபாக்கள் காலத்திலேயே பள்ளிக்கு பெண்கள் வருவதை தடுத்து நிறுத்தப்பட்டது. அது உம்மத்துக்கு நலவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்கன்னா பெருமானார் இருக்கும்போது எந்த தப்பும் நடக்காது. ஏன்னா வானத்துக்கும் பூமிக்கும் நேரடி கனெக்ஷன். யார் என்ன செஞ்சாலும் தெரிஞ்சிடும். யாராவது ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும். பெருமானார் கேட்பாங்க, என்ன ஒரு பெண்ணை பார்த்துட்டு வரியான்னு கேட்பாங்க. அதனால தான் இப்னு உமர் சொல்லுவாங்க, நபிசுல்லாஹ் இருந்தப்போ வீட்டில் மனைவிட்ட கூட நாங்கள் பார்த்து தான் பேசுவோம், ஏன்னா நாங்கள் பேசுகிறது அங்கே தெரிஞ்சிடும். பெருமானார் இறந்த பிறகு தான் எங்கள் மனைவிமார்கிட்ட கூட நாங்கள் கொஞ்சம் குதூகலமாக பேச ஆரம்பித்தோங்கிறார். அப்போ அது வஹியுடைய காலம். ஏன்னா இன்னைக்கு சில பேர் பெண்களை பள்ளிக்கு வர்ற விஷயத்தில் ஹதீஸில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது, அது அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, எந்த தப்பும் நடக்காது அங்கே. இன்றைய காலம் என்ன அப்படியே அது. அதனால தான் அவங்க வீட்டில் தொழுகைக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்கள் ஏத்திகாஃப் இருக்க சொல்லுங்கள். தயவு செய்து கடைசி 10 வெளியில் சுற்றி பொருட்களை வாங்குறதுல சுற்றி, அது அதற்கான நாட்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நரக விடுதலையை பெறுகிற நாள் அது. அல்லாஹ்வுடைய கடைசி பொருத்தத்தை பெறக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் வெளியே சுற்றி அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எனவே கடைசி 10 இபாதத்திற்குரிய 10. இந்த கடைசி 10 தயவு செய்து வீணாக்க வேண்டாம். இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமான ஒரு வசனத்தை ஓதி நாம் சஜிதா செஞ்சோம். திலாவத்துடைய ஒரு சஜிதா செஞ்சால் அவருக்கு சொர்க்கம் உறுதின்னு ஹதீஸில் வருது. திலாவத்துடைய குர்ஆனுடைய சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி சஜிதா பண்ணால் சஜிதா உறுதின்னு வருது. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. இப்போது அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி சஜிதா செஞ்சாங்க. அல்லாஹ் ஃபகஃபர்னா லஹு, அவரை நாம் மன்னிச்சிட்டோன்னு சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு சஹாபி ஒரு கனவை சொல்கிறாங்க. அதை மட்டும் சொல்லி முடித்து கொள்கிறேன். ஒரு கனவை சொல்கிறாங்க ஒரு சஹாபி. சில ரிவாயத்துகளில் அபூ சயீதுல் ஹுத்ரி என்று வருது.
அவங்க வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன். கனவுல நான் வந்து சஜிதா செய்கிறேன். கனவுல சஜிதா செய்கிறேன். எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மரமும் சஜிதா செய்கிறது. மரமும் சஜிதா செய்யுது. அந்த மரம் ஒரு துவா ஓதுது. அவர் அந்த துவாவுடைய வாக்கியத்தை சொல்றாரு. அந்த மரம் சொன்ன துவா என்ன? சஜிதாவும் செய்யுது, சஜிதாவில் ஒரு துவாவும் ஓதுது மரம். என்ன துவா ஓதுதுன்னு சொன்னா, அல்லாஹும் மக்துபுலி பிஹா இந்தக அஜ்ரா. யா அல்லாஹ், இந்த ஒரு சஜிதாவை கொண்டு எனக்கு ஒரு மகத்தான நன்மையை தருவாயாக. வதா அன்னி பிஹா விஸ்ரா. இந்த சஜிதாவின் பொருட்டில் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வஜ்அல்ஹா லீ இந்தக துஹ்ரா. இந்த சஜிதாவை என்னுடைய மறுமையின் சேமிப்பாக ஆக்குவாயாக. வ தகப்பல்ஹா மின்னி. இந்த சஜிதாவை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. கமா தகப்பல்தஹா மின் அப்திக தாவூத். உன்னுடைய அடியார் தாவூதுடைய சஜிதாவை ஏற்றது போல. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செஞ்சாங்க இல்லையா? அதுக்காண்டி தான் இது சொன்னேன். அவங்களுடைய சஜிதாவை ஏற்ற மாதிரி என்னுடைய சஜிதாவை ஏற்றுக்கன்னு சொல்லி. இது அவர் கனவுல கண்டது. கனவுல நல்ல விஷயத்தை யாராவது கண்டதா சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்துக்குவாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கிற இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஒரு சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி சஜிதா செய்த போது கனவில் அந்த மரம் எந்த துவாவை சொன்னதாக அவர் அறிவித்தாரோ அந்த துவாவை பெருமானார் ஓதுனாங்க. அல்லாஹும்ம மக்துபுலி பிஹா இந்தக அஜ்ரா வதா அன்னி பிஹா விஸ்ரா வஜ்அல்ஹா லீ இந்தக துஹ்ரா வதகப்பல்ஹா மின்னி கமா தகப்பல்தஹா. எவ்வளோ அழகான ஒரு துவா பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்கள் எல்லாமே சிறந்தது தான். துவாக்களில் சிறந்தது குர்ஆனுடைய துவாக்கள். துவாக்களில் சிறந்தது ஹதீஸில் வந்த துவாக்கள். நம்ம அதனுடைய கருத்தையாவது விளங்கி உலமாக்கள் மூலமாக தெரிந்து அந்த கருத்துக்களை நாம் துவா செய்யணும். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்களை அவனுக்கு பொருத்தமான அமல்களை கொண்டு கழிக்க தௌஃபீக் செய்வானாக. எல்லா விதமான தேவையற்ற விஷயங்களை விட்டு பாதுகாப்பானாக. சங்கை மிகு லைலத்துல் கத்ரை அடைய பெற்ற நல்லோர்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.